ஏன்னா எல்லாரும் முதல்ல ஏடிஎம்கே அப்படி ஆஃபர்ன்ற மாதிரி யோசிச்சாங்க. இபிஎஸ் அவர்களே சொன்னாங்க அடுத்த கட்டம் இருக்குல்லங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிறாங்க. இதே அவர்கள் சொன்ன மாதிரி வேலு அவர்கள் பேசுகிறாங்க. எல்லாம் செய்திகள் தான், நமக்கு செய்திகளை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பாஜக உள்ளுக்கு அவங்க பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட சுமூகமாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி. உங்களுக்கு என்ன, எப்படி எடுத்துக்கிறீங்க? இது என்ன போயிட்டு இருக்கு? திமுக ரெண்டு பேர்கிட்டையும் தேமுதிக பேசினாங்கிறது உண்மை. திருமதி பிரேமலதா அவர்கள் நாங்கள் பேசலை, ஆதாரம் இருந்தால் காமிங்கிறாங்க. பேக் சேனல் டாக்ஸுக்கெலாம் ஆதாரம் கொடுக்க முடியாது. அது திரு இதயா சொன்ன மாதிரி அது எல்லா கட்சிகள்லையும் நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸஸ் சொல்கிறது தான். பெரிய பெரிய நாளேடுகளில் தேமுதிகவுக்கு டிஎம்கே எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கு, ஏடிஎம்கே என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கங்கிறதெல்லாம் சோர்ஸ் பேஸ்டில் கண்டிப்பாக வந்திருக்கு. இதில் பேசிக்கலாக என்னென்னா திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே தேமுதிகவை விரும்புகிறாங்க. அவங்க வந்தால் ஒரு வேல்யூ அடிஷன் டு த அலையன்ஸ். இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு 4 கார்னர்ட் கான்டெஸ்ட். 4 கார்னர்ட் கான்டெஸ்ட்டில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அப்படி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்கிறதுனால தான் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கலாம்னா டெய்லி அவங்க ஏதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இல்லை கட்சிக்காரங்களை பார்க்குறது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தினமும் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான ஏதோ ஒரு விஷயங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்போது தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 2000 3000 வாக்குகள் இல்லை தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு அந்த சமூக ரீதியான வாக்குகள்லாம் ஒரு வேல்யூ அடிஷன் டு போத் அலையன்சஸ். ஸோ அப்போ அவங்கள வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நம்மளோட இருந்தாங்கன்னா நமக்கு நல்லதுங்கும் போது திராவிட கட்சிகளுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இவ்வளோ சீட்டு தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா கடந்த முறை நான் இதை 2019 21 24 சேர்த்து சொல்கிறேன். இபிஎஸ் அவர்கள் ஒரு டஃப் நெகோஷியேட்டர். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த முறை பிஜேபிக்கு கூட எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். பட் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அவர் பிஜேபியை அவங்கள 20 சீட்டுக்குள்ள 5 சீட்டுக்குள்ள சுருக்குனாங்க. 2019 அது ஒரு உதாரணம். ஆமா, நிறுத்திட்டாங்க. 5 சீட்ஸ் அசம்பிளியில மட்டும் என்ன விஜயன் 20 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கிட்டத்தட்ட ஒரே ஆஃபர். ராஜ்யசபா ஏடிஎம்கேல போன முறை அவங்க ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல இருந்தது. அதை இயர் போட்டு வாங்காதது தேமுதிகவோட தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல எனக்கு ஒன்று சொல்லுங்க திரு சிவபிரியன். இப்போ 2 கட்சிக்குமே தேமுதிக தேவை, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இப்போ பாமகவுமே கூட ஒரு டஃப்பான இதுதான். பெரியவர் இருக்கிறப்ப அவர் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் பேசு பொருளா இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தா அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. என்ன நம்பர் என்ன பேசினாங்கலாம் தெரியல. அப்படி ஏன் இயல்பா இல்ல இப்ப பாஜக உள்ளுக்கு வந்திருக்கு? அதை எப்படி புரிஞ்சுக்க? பாமகவுக்கு அழகா நடந்துருச்சு. பாமகவுக்கு விஷயம் வேற விஜயன். அங்க கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த பிரச்சனை பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்குது. இன்னொன்னு கிட்டத்தட்ட 2019 21 2 எலெக்ஷன்லயுமே பாமக ரொம்ப ஏர்லியா அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கடைசி வரைக்கும் இழுக்கிறது அவங்களுக்கே ஒரு பிரச்சனையா முடியுது. அந்த 1 இயர் கன்சாலிடேஷன் அவங்களுக்கு முன்ன ஒரு 2010 11 தேர்தல் ஆன மாதிரி 16க்கு அப்புறம் அவங்களுக்கு ஆகல. அந்த கன்சாலிடேஷன் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால நம்ம அலையன்ஸை முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க போய் அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று ஓட் டிரான்ஸ்ஃபர் சீம்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் பிஎம்கே இப்போ முடிவு பண்ணி பண்ணுறாங்க. இந்த முறை என்னென்னா திரு அன்புமணி அவர்கள் இந்த முறையும் கொஞ்சம் அதிகமான சீட்டுகளை தான் கேட்டாங்க. ஆனால் அதிமுக இல்லை, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து போன முறை 23 சீட்டு கொடுத்தோம், அதுல இருந்து பேசலாம் அப்படிங்கிற இடத்துல தான் அதிமுக ராஜ்யசபாவும் ஆஃபர் பண்ணிட்டாங்க. இல்ல, ராஜ்யசபா ஆஃபர் பண்ணலங்கிற கான்ஃபிளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது அபிஷியலா அதிமுக அனௌன்ஸ் பண்ணல. பிரியன் சார் சொன்ன விஷயத்த நான் முழுவதுமா ஏத்துக்கிறேன். அதிமுகவில் அவங்க எல்லா கூட்டணி கட்சிகளுக்கே ராஜ்யசபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு எப்ப கொடுப்பாங்க? அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதிமுகவில் போன முறையே அவங்க என்ன அவங்க இங்க ஆட்சியில் இல்லாத போது, இன்னொன்று லோக்சபால அவங்களுக்கு இடம் இல்லைன்னும் போது பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். இதுல சிவபிரியன் இப்போ பாஜக உள்ளுக்கு வந்துட்டா அவங்க நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எத்தனையோ நீங்க அகாமடேட் பண்ணணும்னா நிறைய வாரியம் மாதிரிலாம் நிறைய இடங்கள்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் ஆஃபர் பண்ணி வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். திமுகவும் அதிமுகவும் ஒரு நம்பரை கொடுத்து இதுக்கு ஒத்துக்கிட்டா வாங்க, இல்லைன்னா வராதிங்க சொன்ன மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ தேமுதிகவினுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்ச பாஜக ஓகே உங்க டீலுக்கு செட் ஆகலைன்னா நாங்கள் ஒரு டீலை பேசி பார்க்குறோம், எலெக்ஷன் டீல். ஸோ அந்த எலெக்ஷன் டீல் அசம்பிளி சீட்ஸ் இருக்கும்,
வேணா பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்க இப்ப டிடிவி தினகரனுக்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதோட சேர்த்து கொடுங்க, நாங்க வேணா பிரிச்சு கொடுத்துக்கிறோம். இல்ல 8ங்கிறத 10 பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்யசபா ஏடிஎம்கே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா பிஜேபி ஒன்று ராஜ்யசபா வேற எங்கேயாவது கொண்டு வரணும். அதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கிறதா தகவல். பாஜகவோட தன்மையை பார்க்கறப்ப அங்க அகில இந்திய அளவில் அவங்க ஒன்று போட்டா 10 எடுக்கணும்ன்ற கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அப்படிதான். இப்ப இங்க தேமுதிகவுக்கு அவங்க கொடுக்க, ஏன்னா அவங்க அகில இந்திய அளவில் அவங்களுக்கு நிறைய கணக்குகள்லாம் இருக்கு, அப்படி ஆஃபர் பண்ணுவாங்களா? கணக்குகள் மட்டும் இல்ல விஜயன், இந்த இடத்துல அதிமுக அலையன்ஸ் திமுகவை எதிர்த்து நாம வெற்றி பெறுறோமோ இல்லையோ, அதெல்லாம் வெற்றி பெறதெல்லாம் ரெண்டாவது விஜயன். எந்த கூட்டணிக்காரனா முதல்ல நீங்க கூட்டணியை எப்படி கட்டமைக்கிறீங்க, இது ஸ்ட்ராங்கான கூட்டணியா, நீங்க எலெக்ஷனுக்கு போகும்போது ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணோம், இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங், இந்த அலையன்ஸ் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது. ஏன் சொல்றேன்னா, கடந்த 3 தேர்தலில் திமுகவோட அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டா இருந்த அலையன்ஸ் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அவங்களோட ஓட் ஷேர் வேணா டிக்ளைன் ஆயிருக்கலாம், பட் ஓட் ஷேரை வச்சு இங்க ஒண்ணுமே இல்லை. ஓட் ஷேர் டிக்ளைன் ஆகும் போதே 40க்கு 40 அந்த அலையன்ஸ் ஜெயிக்கும் போது அப்ப தேமுதிக தேவை. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீட்டு தான் கொடுக்க முடியும். அவங்க 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 டிசர்வ் பண்றதுக்கு மேல கொடுத்தோம்னா எங்க கட்சிக்குள்ள பிளவுகள் வந்துரும். அதனால நாங்க அதை பண்ண விரும்பல. ஒரே விஷயம், அடுத்து நீங்க போறதுக்கு முன்னால தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, காங்கிரஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை காங்கிரஸ் வெளியில போயிட்டா நாம உள்ள போலாம். தேமுதிகவுக்கு காங்கிரஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. அப்படியா? அவங்களுக்கு காங்கிரஸோட ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அதனால அவங்க காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் இருப்பதற்கு அவங்க விரும்பவில்லை ஒண்ணு. பட் அதை டிஎம்கே வேற விதமா காம்பன்சேட் பண்ணா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா டிஎம்கே கூட்டணி முதல் முறையா தேமுதிக டிஎம்கே கூட்டணிக்கு வர போறாங்க. டைமும் இல்லை. ஏடிஎம்கேன்னா ஓரளவுக்கு கேடர்ஸ்க்கு தெரியும். இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது அவங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2 பேருமே. இப்ப பிஜேபி இன்னொரு டோரை ஓபன் பண்ணி நாங்க வேணா பேசி பாக்குறோம், நாங்க வேணா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறோம் தான் பாக்குறாங்க. அக்னி, உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி இதே சார் ஒரு சின்ன இது, பாஜக ட்ரை பண்ணுதுன்றப்ப திமுக கொஞ்சம் அப்படி மாத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாஜக உள்ளுக்கு வந்தாச்சு, நம்ம அப்படி இல்லாம நம்ம கொண்டு வரணும்னு அது எதுக்காவது ஸ்பேஸ் இருக்குமாங்க? இல்லை, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தங்கள் அணி பலவீனம் இன்னும் கூடுதல் பலம் அடையணும்ன்றதை விட எதிரணி பலவீனம் ஆகணும், அது பலம் அடைஞ்சிடக்கூடாதுன்ற அக்கறை நிச்சயமா ஒவ்வொரு அரசியல் அணிக்கும் இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போகுதுன்னு தெரிஞ்சா இவங்க முந்திக்கிட்டு சரி வாங்க என்ன ஃபைனலா என்ன சொல்றீங்க, வாங்க ஏதாவது கூட குறைச்செல்லாம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.